ஷீரடி பாபாவை சேவித்த பேருக்கெல்லாம் செல்வங்கள் சேருமையா. ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன் சாயப்பா உன்னிடத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயத்தையும் உன் வாழ்வில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறேன். இதை பார்க்காமல் அவசரமாக தள்ளிவிட்டு செல்லாதே. என்னை நிராகரித்து விட்டு செல்லாதே தங்கமே. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் என்று என்னிடத்தில் நீ கோரிக்கை வைத்தாயல்லவா? அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டுதான் உன் சாயப்பா உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன். இதை முழுவதுமாக கேள். உனக்கு வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது என்று நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். நீ ஒரு அடி எடுத்து வைத்தால் 10 அடிகள் பின்னோக்கி சென்று விடுகிறாய். நான் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் நிறைய செலவுகள் வந்து கொண்டே இருக்கிறது. என்னால் எதையும் சேமிக்க முடியவில்லையே என்று நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய். என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் சரி செய்ய முடியாமல் நான் தவித்து கொண்டிருக்கிறேன் சாயப்பா. எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுங்கள் என்று நீ என்னிடம் கேட்டாய். அதற்காக தான் உனக்கு அற்புதமான ஒரு வழியை சொல்லத்தான் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் செல்லமே. இன்று வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிற இந்த பௌர்ணமி தினத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீ செய்துவிட்டால் உன் வாழ்க்கையில் இனி கஷ்டம் என்ற ஒன்றே இருக்காது. உன் தேவைக்கு அதிகமாகவே பணம் வந்து கொண்டே இருக்கும். நான் சொல்வதை முழுமையாக கேள் செல்லமே. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உன் சாயப்பா நிகழ்த்தி காட்டுவேன். நான் சொல்லுவதை மறக்காமல் இன்றைக்குள் செய்துவிடு. இந்த நாளில் நீ இதை செய்ய தவறிவிட்டால் மீண்டும் இதை போல ஒரு அற்புதமான நாள் என்பது கிடைப்பது மிகவும் கடினம். ஆம் செல்லமே, இந்த மாதத்தின் கடைசி தினம் இன்று. அதோடு வெள்ளிக்கிழமையும் வந்திருக்கிறது, பௌர்ணமியும் வந்திருக்கிறது. இப்படி ஒரு அரிய நாளில் உன் சாயப்பா உனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை நீ செய்துவிட்டால் உன் வாழ்க்கையில் இனி எப்போதும் உனக்கு ஆனந்தமே கிடைக்கும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு பண பிரச்சனை என்பதே இருக்காது. உன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் என்பதே இந்த பணத்தினால் தான் வந்தது என்று நீ என்னிடம் கூறினாய் அல்லவா? அந்த பண தேவையை நிறைவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை தான் உன் சாயப்பா உன்னிடத்தில் இன்று சொல்ல வந்திருக்கிறேன் செல்லமே. இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு இன்றைக்குள் இந்த விஷயத்தை நீ கண்டிப்பாக செய்துவிடு. உன் சாயப்பா சொல்கிறேன், இதை ஏனோ தானோ என்று எடுத்துக்கொள்ளாதே. நிச்சயம் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிற அற்புதமான விஷயம் இது. இதை நீ தட்டி கழித்து விட்டால் மீண்டும் இப்படி ஒரு வாய்ப்பு வராது செல்லமே. இந்த நாளை தவற விட்டு விடாதே. நான் சொல்லுவது நிச்சயம் நடக்கும். உன்னுடைய சாயப்பாவின் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? நான் சொன்னால் நீ செய்வாய் என்று எனக்கு தெரியும். நான் சொல்லுவது எல்லாமே நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடு எல்லாவற்றையும் செய்து வருகிறாய். அதனால் தான் இதையும் உன்னிடத்தில் இன்று சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறேன். என் செல்லமே, இந்த ஒரு பொருள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கப் போகிறது. நீ ஆசைப்பட்டது எல்லாமே நீ அடைந்து விடுவாய் செல்லமே. நான் சொல்லுவதை கேள். இன்று மாலைக்குள் நான் சொல்லும் இந்த ஒரு பொருளை வாங்கி வைத்து அதனோடு ஒரு தீபம் ஏற்று. நிச்சயம் மிகப்பெரிய மாற்றம் வரும். அதற்கு நீ முதலில் ஒரு வெற்றிலையை வாங்கிக்கொள். கல்லுப்பு பாக்கெட் ஒன்றை வாங்கிக்கொள். முதலில் வெற்றிலையை எடுத்துக்கொண்டு அதன் மீது கல்லுப்பை வைத்து அதன் மேல் ஒரு நாணயத்தையும் ஏலக்காயையும் வைத்து ஒரு மண்ணகல் வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்று. இந்த ஒரு தீபம் உன் வாழ்க்கையையே மாற்றிவிடும். ஆம் செல்லமே, நான் சொல்லும் இந்த விஷயத்தை நீ செய்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். நீ வாங்கி வரும் இந்த கல்லுப்பும் ஏலக்காயும் வெற்றிலையும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஐஸ்வர்யங்களை உன்னை தேடி வர வைக்கும். உன் வாழ்வில் இருந்த பணப்பிரச்சனைகளை அத்தனையும் தீர்த்துவிடும். ஆம் செல்லமே, மகாலட்சுமிக்கு மிகவும் பிரியமான இந்த கல்லுப்பும் வெற்றிலையும் ஏலக்காயும் நல்லெண்ணெயும்
உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியத்தை நிகழ்த்தப் போகிறது. லக்ஷ்மி கடாட்சம் முழுவதுமாக உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் வீட்டில் இருந்த வறுமையும் கஷ்டமும் முற்றிலுமாக நீங்கிவிடும். நீ சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மகிழ்வாய். எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமான இந்த பணப்பிரச்சனையை சட்டென்று தீர்ந்துவிடும். என் செல்லமே, நான் சொல்லும் இந்த விஷயத்தை இன்று நீ செய்துவிட்டால் எப்போதும் ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கும். கஷ்டம் என்ற ஒன்றே வராது. உன் சாயப்பா சொல்லுவதை நம்பு, நிச்சயம் இது நடக்கும். இந்த விஷயத்தை இன்றைக்குள் எப்படியாவது செய்துவிடு. உன்னுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும். உன் கையில் கோடி கோடியாக பணம் புரளும். நான் சொன்னபடியே இந்த தீபத்தை நீ ஏற்றிவிட்டால் உன்னுடைய வளர்ச்சியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதை யார் நினைத்தாலும் கெடுக்க முடியாது. உன் சாயப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். என் செல்லமே, இதை இன்றைக்குள் எப்படியாவது செய்துவிடு. அப்படி ஒன்றும் மிகவும் கடினமான ஒரு செயல் இல்லையே. உன் சாயப்பா நான் சொல்கிறேன். இதை நீ செய்துவிட்டால் நிச்சயம் நல்லது நடக்கும். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.